பயிற்சி 11.6ல் ஏழாசுமை பயிற்சி 11.6 ஃபுல்லாகவே கீழ்காண்பானவற்றை தொகையிடுக. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸை பொறுத்து தொகையிடுகன்னு சொல்லலை. அதனால் இதில் பாதி வகையிடணும், அதாவது வகுத்தலில் இருக்கிறத வகையிட்டு அதுக்கப்புறம் தொகையிடுற மாதிரி வரும். இப்போ இது வழக்கம் போல் என்ன பண்ணுவோம், I = integral of cosecant x by log tan x by 2 into dx. ஓகேவா, இங்கே லாக் இந்த ப்ராக்கெட் முக்கியமாக கவனிக்கணும். ஓகேவா, இப்போ t = log bracket tan x by 2. ஓகேவா, இது வந்து டீன்னு பேர் கொடுக்குறோம். ஓகேவா, இதுக்கு இப்போ வகையிடுறோம் அப்படின்னா dt by dx. இப்போ இந்த டியை எக்ஸை பொறுத்து வகையிடுறோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா log x, இது ஃபுல்லாக log xன்னு பார்ப்போம். இது log, இது xன்னு பார்ப்போம். அப்போ log xோட வேல்யூ என்ன, 1/x. அதாவது dy by dx எடுக்கிறோம் அப்படின்னா log xக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ரிசல்ட் என்ன, 1/x. அப்போ log இது ஃபுல்லாக எக்ஸு, அப்போ 1/xன்னு வரும். எக்ஸுக்கு பதிலாக இந்த tan x by 2. அடுத்தது இப்போ log, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும், log sin xனா 1/sin x. இது ஃபுல்லாக sin xாக பார்ப்போம். 1/sin x இன்ட்டு sin x வகையிட்டோம்னா cos x, அந்த மாடலில் வரும். இங்கே இந்த மாதிரி இருக்கும்போது 1/tan x by 2, log xை 1/xன்னு எடுத்துகிறேன். அடுத்தது tan x by 2. tan xை நம்ம என்னென்ன பண்ணுவோம், secant square x. tan இது x by 2 xன்னு பார்க்கணும். tan x அப்படின்னா secant square x. அப்போ secant square x by 2. அடுத்தது அதான் ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக பார்க்கணும், அடுத்து இதோட பார்க்கணும், அடுத்து x by 2 பார்க்கணும். அதே வெறும் எக்ஸ்ன்னு இருக்குது அப்படின்னா நல்லா கவனிங்க, வெறும் எக்ஸ் tan xன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், log tan xன்னு இருக்குன்னா log xன்னு பார்த்து 1/tan x. அடுத்தது tan xை வகையிடும்போது secant square x. அடுத்து இந்த எக்ஸை மட்டும் வகையிடும்போது நமக்கு 1ன்னு வரும், அதனால் அதை நம்ம எழுத மாட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 1/tan x by 2, 1/x இன்ட்டு tan x by 2 secant square x by 2ன்னு எழுதியாச்சு. அடுத்து இந்த x by 2 எக்ஸை வகையிடும்போது 1 வரும். ஆனால் இந்த எக்ஸை வகையிடும்போது பெருக்கல்லையோ வகுத்துலையோ நம்பர் இருந்தால் அது கூடவே வரும். இங்கே வெறும் எக்ஸ்ன்னு இருந்தால் அது 1ன்னு வரும், 1ஆல் பெருக்குனா அதே வேல்யூ தான். ஆனால் இங்கே வந்து 1/2ன்னு வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த log tan x x by 2 log xன்னு எடுத்து 1/x அந்த ஃபார்மேட்டுக்கு எடுக்கிறேன். 1/xக்கு பதிலாக tan x by 2ன்னு போடுவோம். அடுத்தது tan x by 2, அப்போ secant square x by 2. அடுத்தது இந்த x by 2 அதை வகையிடும்போது 1/2ன்னு வரும். எக்ஸை வகையிடும்போது 1ன்னு வந்துடும், அது கூட என்ன நம்பர் இருக்கோ அது அப்படியே வரும். ஓகேவா, இப்போ dt by dx, இந்த dx இப்போவே அந்த சைடு அனுப்பலாம், இல்லை லாஸ்ட்டாக கூட அனுப்பிச்சிக்கலாம். அப்போ 1/tan x by 2, டேனுக்கு பதிலாக sin x by 2 by cos x by 2 இன்ட்டு secant square x by 2. அதை நம்ம எப்படி எழுதலாம், secant square தீட்டான்னு எழுதலாம். secant square தீட்டாவை எப்படி எழுதலாம், 1/cos square தீட்டான்னு எழுதலாம். 1/cos square x by 2. அதாவது secant x எப்படி எழுதலாம், 1/cos xன்னு எழுதலாம். secant xோட தலைகிலி cos x. ஓகேவா, அப்போ secant square x by 2னா cos square 1/cos square x by 2 1/2. இப்போ இது எப்படி எழுதலாம், வகுத்தலுக்கு கீழே வகுத்தல் இருந்தால் மேலே போயிடும். cos x by 2 by sin x by 2 இன்ட்டு 1/cos square x by 2 இன்ட்டு 1/2. இங்கே cos square x by 2னா இது 2 தடவை இருக்குது, cos x by 2 பெருக்கல் cos x by 2ன்னு. அதில் ஒரு cos x by 2க்கு cos x by 2 கேன்சல்.
மீதி இதில் ஒரு cos x by 2 இருக்கும். அப்போ மீதி இங்கே என்ன இருக்கும்? dt by dx. ஒன் பை இந்த ரெண்டு முன்னாடி எழுதிக்கலாம், வகுத்தல்லே தான் 2 sin x by 2 cos x by 2. இப்போ ஒரு ஃபார்முலா இருக்கும், sin x equal to 2 sin x by 2 cos x by 2. இப்படி இது இருக்கும். இந்த ஃபார்முலாவுக்கு பதில் நம்ம இதை எழுதலாம், sin xன்னு எழுதலாம். இதுலேயே இன்னொரு இது பார்த்திங்கன்னா, sin x வந்து 2ஆல் பெருக்கிறேன், sin 2x அப்படின்னா 2 sin, இந்த சைடும் x வந்து 2ஆல் பெருக்கிறேன், இந்த சைடு x வந்து 2ஆல் பெருக்கிறேன். அப்போ இந்த 2க்கு 2 கேன்சல், இங்கேயும் 2க்கு 2 கேன்சல். ஓகேவா? அப்போ sin 2xனா 2 sin x cos x. இந்த ஃபார்முலா அடுத்த சம்ம யூஸ் பண்ணுவோம், இதிலேயே ஆல்டர் பண்ணுறது. ஓகேவா? இந்த இதுக்கு இந்த ஃபார்முலா 2 sin x by 2 cos x by 2. அதுக்கு பதிலாக sin xன்னு எழுதலாமா? 1 by sin x. இங்கே வந்து dt அப்படியே போடுறேன், இந்த dx இந்த சைடு வந்துடும். dt 1 by sin தீட்டாவை எப்படி எழுதலாம்? கொசிகன் தீட்டான்னு எழுதலாம். அதனால் கொசிகன் x into dx. அப்போ இந்த கொசிகன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நான் டிடின்னு யூஸ் பண்ணுவேன். அதாவது கொஸ்டின் ஸ்டார்டிங்கில் இருந்து எழுதலாம், இன்டகரல் ஆஃப் ஐ ஈக்குவல் டு, இதிலேருந்து எழுதுறேன். இந்த ஸ்டெப்பு நான் எழுதுகிறேன் பாருங்கள், கொசிகன் எக்ஸ் பை log tan x by 2 into dx. ஓகேவா? இந்த கொசிகன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுக்கு பதிலாக கொசிகன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸுக்கு பதிலாக டிடின்னு எழுதுகிறேன். லாக் tan x by 2 அதுக்கு பதிலாக டீன்னு எழுதலாமா? இது எப்படி எழுதலாம்னா, இன்டகரல் ஆஃப் 1 by t இன்ட்டு டிடி. இன்டகரல் ஆஃப் 1 by x எப்படி எழுதுவோம்? லாக் பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோமா? இன்டகரல் எடுக்கும்போது log particular value of 1 by x log particular value of x. இங்கே 1 by t இருக்குது, அப்போ log particular value of t. இன்டகரல் எடுத்ததுனால ப்ளஸ் சி, இங்கே டிடியும் இன்டகரலும் கேன்சல் ஆகிரும். 1 by t எப்படி எழுதுவோம்? log particular value of t. இன்டகரல் எடுக்கிறதுனால ப்ளஸ் சி போடுவோம். ஓகேவா? அப்போ எப்படி வரும்? log இந்த டீக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுகிறோமோ அதை அப்படியே எழுதுகிறோம். பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் டீக்கு பதிலாக லாக் tan x by 2 ப்ளஸ் சி. சரி, இங்கே பர்டிகுலர் வேல்யூ போடுங்க, ப்ளஸ் சி மட்டும் எழுதுங்க, இந்த கோடு தேவையில்லை. 8வது சம் பாருங்கள், sin 2x by a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் sin ஸ்கொயர் x. நம்ம எப்படி எழுதுவோம்? ஐ ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப், ஓகேவா, எடுப்போம். இப்போ இதில் டி ஈக்குவல் டு வகுத்தல் இருக்கிறது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் எக்ஸ். இதை வந்து டீன்னு பேர் கொடுப்போமா? இதை வந்து வகையிடுவோம். அப்போ டிடி பை டிஎக்ஸ். ஏன்னா டீங்கிற லைனை நான் எக்ஸை பொறுத்து வகையிடுறேன். இது பாருங்கள், இது பெருக்கல் இருக்குது, அதனால் இது எடுத்துக்கலாம். இது ப்ளஸில் வருது, இதில் வந்து எக்ஸே கிடையாது, அதனால் இது 0 ஆயிரும். ஓகேவா? இதில் வந்து பி ஸ்கொயர் அப்படியே தான் வரும். சைன் ஸ்கொயர் எக்ஸ் என்ன பண்ணுவோம்? 2 sin x. அடுக்க ஃபஸ்ட்டு இது பண்ணுவோம். இதில் அடுக்கு இருக்கே, இது முன்னாடி எழுதலையான்னு கேட்டால், இது வந்து ஒரு நம்பர். இப்போ 4 ஸ்கொயர்னு இருக்குன்னா அதை அப்படியே எழுதலாம், 4 ஸ்கொயர். ஏன்னா 4 16. நம்ம எக்ஸை பொறுத்து தான் வகையிடுறோம். எக்ஸுக்கு இந்த எக்ஸு கூட இது பெருக்கல் இருக்கிறனால அது அப்படியே கூட வரும். பெருக்கல்லையோ வகுத்துலேயே இருந்தால் அந்த நம்பர் அப்படியே வரும். அதனால் பி ஸ்கொயர் அது அப்படியே வரும். சைன் ஸ்கொயர் எக்ஸ், சைன் ஸ்கொயர் எக்ஸ் எப்படி எழுதலாம்? 2 sin x. மறுபடி இந்த இப்போ ஃபஸ்ட்டு அடுக்கை பொறுத்து வகையிடுவோம். அடுத்தது சைன் எக்ஸை மட்டும் பாருங்கள், அடுக்கு முன்னாடி வந்துடுதா? மறுபடியும் இந்த சைன் எக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா சைன் எக்ஸை வகையிட்டால் காஸ் எக்ஸ்.
ஓகேவா? அப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸுக்கு எப்படி எழுதலாம்? 2 sin x இன்ட்டு cos x. ஓகேவா? போனதுலேயே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன். sin 2x ஈக்குவல் டு 2 sin x cos x. அப்போ 2 sin x cos xக்கு பதிலாக நான் sin 2xன்னு எழுதுறேன். dt இந்த dx வகுத்தல் இருக்கிறது இந்த இடம் வந்துடுது. இப்போ நமக்கு sin 2x dx தான் ஒரு பக்கம் இருக்குது. அப்போ இந்த b ஸ்கொயர் இந்த சைடு அனுப்பிச்சிருங்க. dt பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு sin 2x dx. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த sin 2x இன்ட்டு dx இதுக்கு பதிலாக நான் இது எழுதலாம். கொஸ்டினில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதுறது அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இந்த sin 2x dx இதுக்கு பதிலாக நான் dt பை b ஸ்கொயர்னு எழுதலாமா? dt பை b ஸ்கொயர் எழுதிட்டோம். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் sin ஸ்கொயர் எக்ஸ் அதுக்கு பதிலாக டீன்னு எடுத்துருக்கோமா? டீன்னு எழுதுறேன். இன்டகரில் போடணும். இந்த dx போடக்கூடாது, ஏன்னா இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த வேல்யூ எழுதுகிறோம், dt பை b ஸ்கொயர்னு. இப்போ இது b ஸ்கொயர் வகுத்தலில் இருக்கா, 1 பை b ஸ்கொயர்னு முன்னாடி எழுதிக்கிறேன். 1 பை b ஸ்கொயர் போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? dt இருக்கும். அதாவது வகுத்தலுக்கு மேலே வகுத்தல் வந்து அது கீழே தான் வரும். b ஸ்கொயர் இங்கே வரும், அது 1 பை b ஸ்கொயர்னு நான் வெளியே எடுத்துக்கிட்டேன். dt பை d இது ஒன்று எப்படி எழுதலாம்? 1 by b ஸ்கொயர் இன்டகரல் ஆஃப் 1 by t இன்ட்டு dt. இன்டகரலுக்கு இந்த dt கேன்சல் ஆகிற மாதிரி 1 by b ஸ்கொயர் இன்டகரல் ஆஃப் 1 by xக்கு எப்படி இருப்போம்? log x, அதனால் log t. இன்டகரல் எடுத்ததுனால இந்த dt கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் சின்னு வரும். 1 by b ஸ்கொயர் log பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் டீக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுவோம்? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் எக்ஸா. ஒன்பதாவது சம் பாருங்கள். சைன் யூனிவர்ஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் I ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் sin universe x by root of 1 minus x square into dx ன்னு எடுப்போமா? இதில் root of 1 minus x square இதை மட்டும் எடுத்து sin universe x into dx நம்மளால் கொண்டு வர முடியாது, ஏன்னா இதில் சைனே கிடையாது. ஆனால் சைன் எடுத்தோம்னா, சைனுக்கு இன்டகரல் எடுத்தோம் வகையிட்டோம் அப்படின்னா sin universe xக்கு என்ன வரும்? 1 by root of 1 minus x squareன்னு வருமா? இங்கே பாருங்கள் இருக்குது, சைன் யூனிவர்ஸ் எக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நம்ம இதை கொண்டு வரலாம், மேலே இருக்கிறத எடுத்து கீழே இருக்கிறத கொண்டு வரலாம். அப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா t ஈக்குவல் டு சைன் யூனிவர்ஸ் எக்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? சைன் யூனிவர்ஸ் எக்ஸுக்கு டீன்னு கொடுத்துக்கிறேன். அப்போ dt பை dx, டிடியில் டிஎக்ஸை வகையிடுறோம் அப்படின்னா சைன் யூனிவர்ஸ் எக்ஸுக்கு பதிலாக 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். வகையிடுறது வேறு, இன்டகரில் போட்டோம் அப்படின்னா அது 11வது சாப்டரு. அதே வகையிடுறது டிஒய் பை டிஎக்ஸ் இதுனா 10வது சாப்டரு. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இதுக்கு ஆப்போசிட்டில் வரும். ஓகேவா? ரெண்டு இதுக்கும் வகையிடுறதும் தொகையிடுறதும் கொஞ்சம் ஆப்போசிட்டாக மாறி வரும். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அது தெளிவாக இருந்தால் தான் உங்களுக்கு இது புரியும். அப்போ dt ஈக்குவல் டு 1 பை 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த dx வகுத்தல் இருக்கிறது இங்கே வருமா? அதை நம்ம இங்கே கூட எழுதிக்கலாம், இங்கே எழுதலாம் அல்லது இங்கே கூட எழுதலாம், எங்கே வேணாலும் எழுதலாம். ஓகேவா? இப்போ இதை நான் எழுதுகிறேன் பாருங்கள். I ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் சைன் யூனிவர்ஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் into dx.
ஓகேவா? இதை நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு இந்த எழுதுகிறேன் பாருங்கள். இன்டகரல் ஆஃப் சைன் யூனிவர்ஸ் எக்ஸ் பெருக்கல் 1/√(1 - x²). இதை தனியாக எழுதிக்கிறேன், இதை தனியாக எழுதுகிறேன் இன்ட்டு டிஎக்ஸ். அதாவது 1/√(1 - x² இன்ட்டு டிஎக்ஸுக்கு பதிலாக டிடின்னு எழுதலாமா? அதாவது இந்த வேல்யூக்கு பதிலாக டிடின்னு எழுதலாம். சைன் யூனிவர்ஸ் எக்ஸுக்கு பதிலாக நம்ம டீன்னு எழுதலாமா? இன்டகரல் எடுத்து இப்படி வருமா? இதுக்கு பதிலாக டிடி, இதுக்கு பதிலாக சைன் யூனிவர்ஸ் எக்ஸுக்கு பதிலாக டீன்னு எழுதலாமா? அப்போ இன்டகரல் ஆஃப் டி இன்ட்டு டிடி. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இன்டகரல் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? இந்த எக்ஸையும் பெருக்கிற மாதிரி x²/2 இன்டகரல் எடுத்துகிட்டு ப்ளஸ் சின்னு போடுவோமா? அப்போ இதுக்கு என்ன போடுவோம்? t²/2 ப்ளஸ் சி. டீயோட வேல்யூனா சைன் யூனிவர்ஸ் x/2 ப்ளஸ் சி. சரி, t² வருது, சைன் யூனிவர்ஸ் எக்ஸா? அப்போ சைன் யூனிவர்ஸ் x², t². டீயோட வேல்யூ சைன் யூனிவர்ஸ் எக்ஸு. இந்த ஸ்கொயருக்கு பதிலாக ஸ்கொயர் அப்படியே போடுறேன், இந்த வகுத்தல் 2 அப்படியே வருது ப்ளஸ் சி.